அனைவருக்கும் வணக்கம். மேத் ஈஸி அகாடமி டிஎன்டெட் பேப்பர் 1 சைக்காலஜியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். எரிக்சனின் மனப்பகுப்பாய்வு கோட்பாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எரிக்சனோட மனப்பகுப்பாய்வு கோட்பாடு என்ன அப்படின்னா, ஸோ இந்த தியரி ஆஃப் சைக்கோ அனாலிசிஸோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். தியரி ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக உளவியல் சார் வளர்ச்சி படிநிலைகள். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக்சனோட கூற்றுப்படி ஒருத்தரோட வாழ்நாள் காலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 ஸ்டேஜஸ், அதாவது 8 படிநிலைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒரு பிரச்சனை வருது. எவன் ஒருவன் அந்த 8 படிநிலையில இருக்கிற பிரச்சனையை கடந்து வெளியே வர்றானோ அவனுக்கு வந்து என்ன இருக்கணும், ஒவ்வொரு படிநிலையும் கடக்கும்போது வந்து அவனோட பர்சனாலிட்டியில ஒரு growth, ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, அவனை வந்து தன்னை பற்றின ஒரு ஐடென்டிட்டி, தனித்துவமே அவன் உணர்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படியிலையும் என்ன இருக்கு, ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னன்னா பதம் எதிர்ப்பதம், அதாவது இருள் பகல், வெளிச்சம் இருள், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ட்ரஸ்ட் விஸ் மிஸ்ட்ரஸ்ட், அது வந்து இன்ஃபான்ஸ்ல குழந்தை பருவத்தில். இது அடலசன்ஸ்ல எப்படி இருக்கும், அதாவது ஐடென்டிட்டி, அவங்க யாரு, அவங்களோட ரோல் என்னவா இருக்கு, ஸோ அந்த கன்ஃபியூஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சேலஞ்சையும் கடந்து எவன் ஒருவன் வெளியே வர்றானோ அப்போ அவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஆரோக்கியமான ஆளுமை உருவாகிறது. ஒவ்வொரு இதுலேயும் என்னதுன்னா ஒரு தனித்துவமையான ஆளுமை உருவாகிறது, ஆரோக்கியமான ஆளுமை உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எரிக்சனோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 படிநிலை. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபேண்ட்லேருந்து 18 வயசு வரைக்கும். ஓகே, அது வந்து நம்பிக்கையை பற்றி பேசுது. ரெண்டாவது வந்து 18 வயசுலேருந்து 3 வயசு, அது வந்து வில்லுங்கிறது அவங்களோட தனித்துவமை பற்றியோ இல்லை அவங்களால செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியோ அவங்களோட ஆசைகளை பற்றியோ அந்த மாதிரி இருக்கும். 3 to 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ், காரணம். நாலாவது பார்த்தீங்கன்னா 5 to 13 வயசு காம்படென்சி, அவங்களோட தகுதி, என்ன மாதிரியான தகுதிகளை அவங்க வளர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு. 13லேருந்து 21 வயசு வந்து ஃபிடலிட்டி, அதாவது ஐடென்டிட்டி, தான் யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டி, தன்னோட ரோல் என்னங்கிற கன்ஃபியூஷன். அடுத்து 6 வந்து 21லேருந்து 39 வயது வரைக்கும் லவ், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு. 7வது வந்து 40லேருந்து 65 வயசு வரைக்கும் ஜெனரேட்டிவிட்டி ஆர் ஸ்டாக்னேஷன், கேர், அதாவது அவங்க அடுத்த படிநிலைக்கு முன்னேறி போறாங்களா இல்லை ஒரே படிநிலையில கிடந்துடுறாங்களா, அந்த மாதிரி வரும். 8வது படிநிலை வந்து 65லேருந்து ஓல்டர், எவ்வளோ இருக்கு நம்மளோட கடைசி காலம் வரைக்கும். ஸோ விஸ்டம், ஞானம் அடைகிறது. சரிங்களா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட எரிக்சனோட முக்கியமான கீ ஆஸ்பெக்ட்ஸ், கோட்பாடு முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எரிக்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு தொடர்ந்து அடல்ட்ஹுட்லேருந்து கடைசி நம்மளோட முதுமை காலம் ஓல்டேஜ் வரைக்கும் தொடரும், சைல்ட்ஹுட்டோட நின்றாது அப்படின்னு சொல்றாங்க. பர்சனாலிட்டிங்கிறது சைல்ட்ஹுட்டோட நிற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது வாழ்நாள் முழுவதும் தொடருது. குழந்தை பருவம் மட்டும் முடிந்தாலும் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதோட சமூக கோட்பாடோட இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து என்ன பண்ணணும், வாழ்நாள் முழுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல ஒரு உறவு நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த சமூக உறவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு இம்பாக்ட் ஆகுது, அதனால நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத தான் சொல்லுது. ஸோ அதுல தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பர்சனாலிட்டிங்கிறது இந்த மாதிரி வளர்ச்சியானது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாங்க, மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு, 8 ஸ்டேஜ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை வராது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வரும். இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், இப்போ என்கிட்ட கேட்டால் நான் நிறைய என்னோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனை சொல்லுவேன், உங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும், அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ண போறாங்க, எல்லாரும் சமாளிக்கணும். அது சோஷியலாகவும் இருக்கலாம், இல்லை இமோஷனலாகவும் இருக்கலாம். ஸோ அதுலேருந்து சந்திச்சு வெளியே வரும்போது என்ன ஆயிருது, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈகோ ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் காம்பிடென்சி தட் எமர்ஜஸ் ஃப்ரம் சக்சஸ்ஃபுல்லி ரிசால்விங். ஸோ ஒவ்வொரு படிநிலையிலையும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம தீர்த்துட்டு வெளியே வரும்போது என்னன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு சக்சஸ் கிடைக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கே லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், ஆனால் இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா அது அந்த பிரச்சனையை நினைச்சு நம்மளே நினைப்போம் எப்படி ஈஸியாக சமாளிச்சிட்டோம்ல அப்படிங்கிற, அது ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது.
ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃப்ராய்டு கிட்ட இருந்தும் எரிக்சனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராய்டு வந்து சைக்கோ செக்ஷுவலை ஃபோக்கஸ் பண்ணாரு, அதாவது பாலின ஈர்ப்பை மட்டுமே மையமா வச்சு அவர் எழுதினாரு. ஆனா எரிக்சன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல், சமூக மற்றும் பண்பாட்டு தாக்கங்களை மையமா வச்சு இந்த படிநிலையை உருவாக்கியிருக்காரு. சரியா? ஸோ இப்போ இதில் முக்கியமான 8 படிநிலையை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டேஜ் 1 தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ட்ரஸ்ட் வித் மிஸ்ட்ரஸ், நம்பிக்கை வித் அவநம்பிக்கை. அது வரைக்கும் 18 மாதம் 1.5 வயசு 18 மாதம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும், குழந்தை வந்து எப்படி இருக்கும், அம்மா கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அம்மாவை தவிர வேற யாரும் தூக்குனா அந்த குழந்தை என்ன பண்ணும், அழுகும். கரெக்ட் தானே? ஸோ அப்போதான் என்னன்னா, டெவலப்பிங் எ பேசிக் சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் கேர் கிவர்ஸ். இந்த உலகம் வந்து பாதுகாப்பானதா இல்லை அபத்தமானதா என்ற உணர்ற நிலையில இருக்கு. அதாவது அம்மா யாரை அடிக்கடி பார்க்குதோ, யாரை டெய்லி பார்க்குதோ அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும். அவங்கள தவிர வேற யாரு புதுசா வந்தாங்கனாலும் அவங்கள்ட்ட போகாது இல்லையா குழந்தை. ஸோ அதுதான் இவங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அட்டானமி, ஸ்டேஜ் 2, அட்டானமி வித் ஷேம் அண்ட் டவுட், இயர்லி சைல்ட்ஹுட். இது வந்து என்னது, 18 monthsல இருந்து 3 years வரைக்கும். ஸோ சுயாட்சி விஸ் அவமானமா சந்தேகம். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுனா, லேர்னிங் டு எக்ஸப்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் குழந்தை வந்து சில விஷயங்களை தானா செய்ய ஆரம்பிக்கும், மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாம தானா இண்டிபெண்டா செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இது. இப்ப குழந்தைங்க இந்த வயசுல என்ன பண்ணும், தானா ஒரு மதுல பிடிச்சி எந்திரிச்சு நிற்கும், மெதுவா எட்டு வச்சு நடக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா அட்டானமி, தானா செய்யறது இண்டிபெண்டா. அது செய்ய முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ அதுதான் இந்த இயர்ல நடக்கிறது. ஓகே. அடுத்து ஸ்டேஜ் 3. ஓகே, ஸ்டேஜ் 3 வந்து எப்போ இருந்து 3 to 5 years. ஓகேவா? இனிஷியேட்டிவ் வித் கில்ட், முயற்சி குற்ற உணர்வு. அதாவது என்ன, டெவலப்பிங் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் டேக்கிங் இனிஷியேட்டிவ். ஒரு செயலை செய்யறதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுது, முயற்சி பண்ணுது. அப்படி அதுல ஜெயிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து சந்தோஷப்படும். ஓகே, நான் முயற்சி எடுத்தேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. அது செய்ய முடியல அப்படிங்கும்போது என்னன்னா, ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு, நம்மளால செய்ய முடியலையே, நான் நினைச்சதை அடைய முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து அந்த ஃபோர்க் எடுத்து சாப்பிட்றது, நம்ம அந்த மாதிரி இப்போ டம்ளர் கிளாஸை பிடிச்சி குடிக்கிறது, இந்த தண்ணி ஊற்றி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சில பிள்ளைங்க அந்த முயற்சி செய்யும்போது அது ஜெயிச்சிருச்சுன்னா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மளா ட்ரை பண்ணோம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அது முடியலங்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5ல இருந்து 12 வயசு வரைக்கும். அதாவது இண்டஸ்ட்ரி வித் இன்ஃபியாரிட்டி, ஸ்கூல் ஏஜ், உழைப்பு வித் தாழ்வு மனப்பான்மை, பிகமிங் காம்படென்ட் இன் சோஷியல் அண்ட் அகாடமிக் ஸ்கில்ஸ். அதாவது குழந்தைங்க வந்து படிப்புல மட்டும் இல்ல, மற்ற தேவையான ஸ்கில்ஸ், இப்போ ஒரு ஏதாவது அடிஷ்னலா ஒகேஷனல் ஸ்கில்லு அந்த மாதிரிலாம் கூட குழந்தைங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப படிப்புல நல்லா எக்ஸல் பண்றோம், நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு, நல்லா வந்து ஏதாவது ஒகேஷனல் எஜுகேஷன் ஸ்கில்ஸ்லயும் நல்ல மாதிரி மார்க் வாங்குறோம் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அந்த ஃபீல் இருக்கும், நம்ம வந்து நல்லா பண்றோம் அப்படிங்கிற ஒரு திறமையானவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இதே இது செய்ய முடியல, படிப்புல நல்ல மார்க் எடுக்கல அப்படிங்கும்போது நம்மளால படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த குழந்தைக்கு உருவாகும். அது இந்த வயசுல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேஜ் புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 5 வந்து 12ல இருந்து 18 வயசு வரைக்கும். ஓகேவா? 18 வயசு வரைக்கும். அடையாளம் வித் குழப்பம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டி, நான் யாருங்கிற ஐடென்டிட்டி, என்னோட ரோலோட கன்ஃபியூஷன். அதாவது ஃபார்மிங் எ கோஹரண்ட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஐடென்டிட்டி, நம்மளோட அடையாளத்தை உணர்றது, நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் பசங்கள்ட்ட கேட்டாவே அவங்களோட ஆம்பிஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஐடென்டிட்டி, என்னோட ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கேத்தாப்புல அவங்க வேலை செய்ய முயற்சி செய்வாங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகட்டுமா, இல்லை நான் இன்ஜினியர் ஆகட்டுமா, இல்லை நான் பைலட் ஆகட்டுமா, இல்லை நான் ஐஏஎஸ். ஒரு சில பேரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கோலை வந்து அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஆகுறதுன்னே தெரியாம. ஸோ அதுதான் ரோல் கன்ஃபியூஷன். சரிங்களா? அடுத்து ஸ்டேஜ் 6. ஸ்டேஜ் 6ல இருந்து 18ல இருந்து 40 வயசு வரைக்கும். நெருக்கம் வித் தனிமை, இன்டிமெசி வித் ஐசோலேஷன், யங் சைல்ட்ஹுட்,
ஃபார்மிங் டீப் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், அதாவது என்ன, அவங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் அவங்களோட உறவுகளை மேம்படுத்திக்கிறது. ஸோ அதான் சொல்லுவாங்க இல்லையா, கமிட்டடு, சிங்கிள், பிரேக்கப்ன்ட்டு, அந்த மாதிரி தான். ஸோ அதாவது என்னன்னா, அவங்களுக்கு பிடித்தமான உறவுகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணா, அவங்க கமிட்டடா இருப்பாங்க, அடுத்த படிநிலைக்கு போவாங்க, கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லவ் செட் ஆகல, பிரேக்கப் ஆயிடுச்சு சொல்லிட்டு தான் சிங்கிள், மொரட்ட சிங்கிள் சொல்லி திரிவாங்க இல்லையா, அதை தான் வந்து ஸ்டேஜ் 6ல சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஸ்டேஜ் 7. ஸ்டேஜ் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா 40ல இருந்து 65 வரைக்கும். ஓகேவா? ஜெனரேட்டிவிட்டி வித் ஸ்டாக்னேஷன், உற்பத்தி திறன் வித் தேக்க நிலை, அடல்ட்ஹுட்ல இருக்கு. கான்ட்ரிபியூட்டிங் டு சொசைட்டி அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன், அதாவது நம்ம வந்து சொசைட்டில வந்து நம்மளோட பங்களிப்பை நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறத நம்ம செய்ய போறோம். சரியா? இப்ப சமூகத்துக்காக என்ன பண்ண, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற மாதிரி, அடுத்த வர தலைமுறைக்கு ஏதாவது உதவுற மாதிரி, ஏதாவது சில விஷயங்கள்ல நீங்க இது பண்ணணும். ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது, அதாவது ஒரு மரக்கன்று நடுறது, சில வாட்டர் சேவ் பண்றது, இந்த மாதிரி சில அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அது ஜெனரேட்டிவிட்டி. அது மாதிரி எதுவுமே செய்யாம எனக்கு என்ன, நான் மட்டுமா வாட்டர் வேஸ்ட் பண்றேன், எல்லாரும் தான் பண்றாங்க, நான் மட்டும் ஏன் மரம் நடணும், எல்லாரும் மரத்தை வெட்ட தானே செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளால எந்த ஒரு இதுவுமே கான்ட்ரிபியூஷனுமே சொசைட்டிக்கு இல்லாம இருக்கிறது ஸ்டாக்னேஷன். கிளியரா? அடுத்து ஸ்டேஜ் 8. ஸ்டேஜ் வைஸ் வந்து 65 வயசுக்கு மேல நம்மளோட டெத் வரைக்கும், அதாவது ஈகோ இன்டெகிரிட்டி வித் டிஸ்பேர், ஒருமைப்பாடு வித் விரக்தி அப்படின்னா, ரெஃப்ளெக்டிங் ஆன் ஒன்ஸ் லைஃப் வித் சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது என் வாழ்க்கையில வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன், நல்ல ஒரு வேலை, நல்ல நல்ல குடும்பம், நல்ல வேலை, பிள்ளைங்களுக்கு நல்ல குழந்தைகள், அவங்க எல்லாமே நல்ல செட்டில் ஆயிட்டாங்க, எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை, மனநிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஈகோ இன்டெகிரிட்டி. அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் கஷ்டம், என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு எனக்கு வாழ்க்கையில இருக்கு, என் பிள்ளைங்க சரியில்ல, ஐயோ நம்ம என்னோட ஆசைகள் எதுவுமே நிறைவேறலையே, நான் சீக்கிரம் செத்து போயிருவேணும். ஸோ அந்த மாதிரி என் பிள்ளைங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கி பார்க்கலாம், என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம், எனக்கு நான் சீக்கிரம் இறந்துருவேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்ரெட் இருக்கிறது தான் டிஸ்பேர். இது வந்து லேட் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளியரா? இதான் இது எரிக்சனோட 8 படிநிலைகள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தையும் நம்ம கடந்து வரும்போது என்ன இருக்கு, ஒரு ஹெல்த்தியான டெவலப்மெண்ட் நமக்குள்ள நடக்குது. ஓகேவா? ஸோ இவர் வந்து எல்லா வியூவையும் எதுல ஃபோக்கஸ் பண்ணாரு, என்டையர் லைஃப் ஸ்பேன், பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த லைஃப் ஸ்பேனை ஃபுல்லா சொல்லிட்டாரு. அது எது ரிலேட்டடா, சோஷியல் ரிலேஷன்ஷிப் வகையில நம்மளோட பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதுதான் வந்து நம்ம யாருங்கிற தனித்துவத்தை காமிக்கிறது இந்த 8 படிநிலை தான். ஸோ ஒவ்வொன்றிலையும் நம்ம ஜெயிச்சா ஒன்று, ஜெயிக்காட்டி ஒன்று. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் ஈகோ கம்யூனிசம். தொடர்ந்து போய்கிட்டே வரும்போது என்ன பண்றோம், நம்ம வந்து நம்ம ஒரு ஹையஸ்ட் ஒரு படிநிலையை நம்ம அடையிறோம். அதான் ஆரோக்கியமான ஆளுமையை பெறுவார்கள், இல்லாட்டி என்ன ஆயிரும், சிக்கி விரக்தியை அனுபவிப்பார்கள். அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ மினி மார்க் ஒன்று பார்ப்போமா? First question. According to Erikson, how many stages? எரிக்சனின் கூற்றுப்படி சமூக உளவியலில் எத்தனை படிநிலைகள் உள்ளன? 8. கிளியர்? அடுத்து எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய சமூக உளவியல், அதாவது மெயின் சைக்கோ சோஷியல் கான்ஃபிளிக்ட் அக்கார்டிங் டு இன்ஃபான்சி. இன்ஃபான்சினா எத்தனை வயசு? 0 to 18 months. அப்போ நடக்கிற விஷயம் வந்து என்னது? ட்ரஸ்ட் வித் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை வித் நம்பிக்கை இன்மை. ஓகேயா? அடுத்து எரிக்சன் தியரி எம்பசிஸ் த ரோல் ஆஃப் டேஷ் இன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆளுமை வளர்ச்சியில் எதோட பங்களிப்பு அதிகமாக சொல்லுது? சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர். செக்ஸுவல் இன்ஸ்டிங்ஸ் வந்து ஃப்ராய்டு. சரிங்களா? ஆச்சு. எரிக்சன் வந்து எந்த கான்செப்டை, முக்கிய கருத்தை வந்து சொன்னாரு? ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள நெருக்கடி. நம்மளை அடையாளப்படுத்துறதுக்கான சில பிரச்சனைகள் வரும், அதை நம்ம ஓவர் கம் பண்ணாதான் ஆளுமை திறன் கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா? ஓகே. அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் an individual fails to resolve. ஒரு குறிப்பிட்ட படிநிலையில அவங்க வந்து அதை செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆயிரும்? they may experience frustration, விரக்தி அடைஞ்சிருவாங்க. சரியா?
கிளியர்? ஓகே, நாளைக்கு நாம் வேறு சாப்டர் பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.